வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டிஆர் பாலுவை அண்ணாமலை குறுக்கு விசாரணை செஞ்சிருக்காருங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்பான வழக்கு பற்றி எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி மாநில தலைவராக இருந்தப்ப அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல, திமுக தலைவர்களுடைய சொத்து மதிப்புகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தராக வெளியிட்டார் அண்ணாமலை. அதில் டிஆர் பாலுடைய சொத்து மதிப்பு வெளியிடப்பட்டுச்சு. உடனே டிஆர் பாலு டிஃபமேஷன் கேஸ் போட்டார் அண்ணாமலைக்கு எதிராக, மான நஷ்ட வழக்கு. இந்த கேஸில் டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நீதிமன்றத்திட்ட கேட்க, நீதிமன்றம் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எதிர்பார்ப்பு பத்திக்குச்சு. அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்ய இருக்கிறார் டிஆர் பாலுவை அப்படிங்கிற செய்தி தான் ஃபிளாஷ் நியூஸாக பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ணாமலையா அப்படின்னு அப்போ வாய்தா வாங்க ஆரம்பித்தவர் தான் டிஆர் பாலு. வாய்தாவுக்கு மேலே வாய்தா கேஸை ஒத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் நேரடியாக ஆஜராகி தான் ஆகணும். அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. டிஆர் பாலு பல வாய்தாக்களுக்கு பிறகு ஆஜராயிருக்காரு. இன்னைக்கு டிஆர் பாலுவை அண்ணாமலை குறுக்கு விசாரணை செஞ்சிருக்காரு. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நீங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 10 கப்பல் வாங்கினீங்களாமே, மூக்க அழகிரியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை செக் வச்சிருக்காரு. 10 கப்பல் நீங்கள் வாங்கினீங்களாமே, இந்த கப்பல்கள் வாங்குவதற்காக தான் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சேது சமுத்திர திட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு உறுதியாக இருந்தீங்களாமே அப்படின்னு மூக்க அழகிரி சொன்னதாக அண்ணாமலை டிஆர் பாலு கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. நீதிமன்றத்தில் நடந்துச்சு இதெல்லாம். எனது நீங்கள் கப்பல் வாங்குறதுக்காக சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு விடாப்புடியாக இருந்தீங்களாமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டிஆர் பாலு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 10 கப்பல்லாம் நான் வாங்கலை, 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காரு. உடனே பாஜகவினர் 2 கப்பலா? ஒரு கப்பல் வாங்குறதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும்? இதில் 2 கப்பல் சர்வசாதாரணமாக வாங்கினதா சொல்கிறாரு டிஆர் பாலு. அந்த கப்பலை வாங்குறதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? ஆரம்ப கட்டத்துல எல்லாம் பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது டிஆர் பாலு. சைக்கிளில் தான் அறிவாலயத்துக்கே வந்தவர் அப்படின்னு அவரே பல முறை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கப்பல் வாங்கக்கூடிய அளவுக்கு எப்படி உங்ககிட்ட பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க. நீதிமன்றத்தில் நான் 10 வாங்கலை, 2 தான் வாங்கினேன் அப்படின்னு டிஆர் பாலு தரப்பு பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2004 2009 யூபிஏ சர்க்காரில் நீங்கள் அமைச்சராக இருந்தபோது நிறைய தவறுகள் பண்ணிட்டீங்க. அதன் காரணமாக தான் 2009க்கு பிறகு அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் அளிக்கவில்லை அப்படின்னு மூக்க அழகிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னு மூக்க அழகிரியை வச்சு டிஆர் பாலுவை மடக்கியிருக்காரு அண்ணாமலை. உடனே டிஆர் பாலு, மூக்க அழகிரி அப்படி சொல்லலை, அப்படி சொன்னாலும் அதை சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு பேச, ஆக மொத்தம் இன்னைக்கு குறுக்கு விசாரணையில் நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, எதை கேட்டாலும் தெரியாது, சரியான ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் டிப்ஸ் கொடுப்பாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க, சரியா தெரியலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுப்பாங்களே, அது மாதிரியான டிப்ஸை தான் டிஆர் பாலு பயன்படுத்தின மாதிரி தெரிஞ்சிச்சு. அண்ணாமலை கேட்ட பல கேள்விகளுக்கு, நிறைய கேள்விகளுக்கு டிஆர் பாலு கிட்ட இருந்து பதிலே இல்லை அப்படின்னு தமிழ் ஜனம், பாஜக தொண்டர்கள், அங்கே சைதாப்பேட்டை நீதிமன்ற கேம்பஸில் இருந்தவங்க, அண்ணாமலை கூட போனவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போது நீதி அரசர் அண்ணாமலையுடைய குறுக்கு விசாரணையையும் ஃபுல்லாக கேட்டிருக்காரு. டிஆர் பாலு தரப்பு பதில்களையும் கவனிச்சிருக்காரு. ஸோ கேஸை ஒத்தி வச்சிருக்காரு. இப்போ முடிய போகிறது கிடையாது இந்த கேஸு. அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேள்விகள், அண்ணாமலை சைடிலிருந்து வரக்கூடிய கேள்விகள், அதுக்கு டிஆர் பாலு பதில் சொல்லியே ஆகணும். அதனால தான் அண்ணாமலை இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக்கு இருந்தார். யாராவது ஒருத்தங்க கேஸ் போடுவாங்க, அப்போ லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. டிஆர் பாலு வாண்டடாக வந்து சிக்கினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? பல மாவட்டங்கள்ல இருந்து சென்னை நோக்கி டிராவல் பண்ணி அங்கே ஒரு இடத்துல கூடி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான நோக்கம் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாய் வழங்கப்படுது. ஆனால் பக்கத்து மாநிலமான ஆந்திராவை பாருங்க, 6000 ரூபாய் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குறாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழகத்தில் வெறும் 1500 ரூபா. அது எப்படி போதும்? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு 1500 ரூபாய் போதுமா? அதனால் ஆந்திர பிரதேசம் கவர்மெண்ட் மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. இது கவனம் பெறுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிவி நிகழ்ச்சியில் நடிகை டாப்ஸி இருக்காங்கல்ல, நிறையா தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆடுகளம், ஆரம்பம்,
அடுத்து காஞ்சனா, இது மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவங்க ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி பர்சன் தான், பிரகாஷ்ராஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. மோடியுடைய புகைப்படம், ராகுல் காந்தியுடைய புகைப்படத்தை காமிச்சு இதில் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க பொலிட்டிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. உடனே டாப்ஸி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோடியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவங்களுக்கு தான் மோடியை பிடிக்காது, ஏன் மோடியை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் இந்தியாவில் தான் வாழணும் இதுக்கப்புறம், அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி. டாப்ஸியுடைய இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி மாடல் பதிலுக்கு பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க, நான் இங்கே தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்ஸி இந்த பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதிலை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்களேன். இங்கே இந்தியாவில் வாழணும், சேஃப்டியாக வாழணும் அப்படின்னா மோடியுடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் சேஃப்டியாக பொதுமக்கள் அமைதியாக வாழ முடியும். காங்கிரஸ் பீரியடுனா நேஷ்னல் செக்யூரிட்டியே கொலாப்ஸாக இருக்கும். மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சுல, அது மாதிரி ஏகப்பட்ட குண்டுவெடிப்புகள் யூபிஏ சர்க்காரில் நடந்துச்சு. ஆனால் மோடி சர்க்காரில் அது மாதிரியான அசம்பாவிதங்கள் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு. அதனால டாப்ஸி சொன்னதை நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், இங்கே நாங்கள் இந்தியாவில் தான் நான் வாழணும் அதனால நான் மோடியை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை பாசிட்டிவான மோடில் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு டாப்ஸிக்கே பதிலடி கொடுத்துருக்காங்க பாஜகவினர்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.